ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கபிலன். ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்டர்நெட்டு. ஹேட்ரட் அவ்வளோ பரப்புறானுங்க. ஒருத்தன் முன்னேறணுன்னா அது ரொம்ப கஷ்டம் போல். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் நிறைய பார்த்துருக்கேன். என் கமெண்ட்ஸ்லேயே நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். கிரிட்டிசிசம்க்கும் டாக்ஸிக் கிரிட்டிசிசம்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறது வேற, நீ அவன்டா நீ இவன்டா நீ இப்படிடா நீ அப்படிடான்னு சொல்லி தப்புன்னு சொல்கிறது வேற. ஒருத்தன் பண்ணுற விஷயத்த தப்புன்னு சொல்கிறது வேற, இப்படிடா அப்படின்னான்னு தப்புன்னு சொல்கிறது வேற. புரியுதா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. இது நீ தப்பு செய்கிற அது திருத்திக்கும்னு சொல்கிறது தான் கிரிட்டிசிசம். நீ அவன்டா இவன்டா தப்புன்னு சொல்கிறது டாக்ஸிக் கிரிட்டிசிசம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் யாருக்குமே தெரியறது இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறாங்க. என் கமெண்ட்டில் கூட நான் ஒன்று ரெண்டு வந்துச்சு. நான் ஓகே, நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கன்னு நான் எல்லா கமெண்ட்லேயும் போட்டுட்ருக்கேன். ஆனால் நான் சொல்கிறது தப்புன்னு சொல்லலை, நீ அவன்டா இவன்டான்னு தப்புன்னு சொல்கிறது தான் எனக்கு புரியல. அதே தான் நிறைய இடத்துல வருது. நான் கமெண்ட்ஸில் எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி கமெண்ட்ஸில் பார்க்குறோம். அப்படி இருக்குது. இதெல்லாம் ஏன் நான் பேசுகிறேன்னா, ரீசெண்டாக விஜய் சித்துவண்ணா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் பிரகதீஷ்னு நினைக்கிறேன் அவர் பேர். பிரகதீஷனா என்னன்னு தெரில. பிரகதீஷ் அவர் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோவில் நிக்கல் பேசிக்காக என்னென்னா நிக்கல் குந்தல் விளாட்றாங்க. நிக்கல்னா நிற்கணும், குந்தல்னா உட்காரணும். நிக்கல் சொல்லிட்டு நிக்கல் அண்ணா நிற்கும் போது நிக்கல் சொல்லனா முதுகுலேயே குத்துவாங்க. இது சைல்டுஹுட்லேருந்து நான் விளாண்டுருக்க கேம் தான். நானும் அடி வாங்கியிருக்கேன், என்னையும் அடிச்சிருக்கேங்க. நான்லாம் பொங்குன்னு அடி வாங்குவேன். ஏன்னா நான் வீக் பாடி, நான் அப்போலாம் எனக்கு அடிக்க வராது. அவனுங்க என்ன பண்ணுறானு பொங்குன்னு அடிப்பானுங்க. சின்ன வயசில் நான் ரொம்ப அடி வாங்குவேன். அந்த மாதிரி இருக்கும். இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு கேம். ஓகேவா? இந்த கேமில் அவர் நிக்கல் குந்தல் அவருக்கு என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோவே. அந்த வீடியோவில் அவர் போட்டு அடிக்கிறது தான் கேமுன்னு நினச்சிட்டு அவர் அடிக்கிறார். இந்த இடத்துல அடி வாங்கின பிரகதீஷும் எதுவும் சொல்லலை. அதை பார்த்துட்டு இருந்த அந்த அர்ஷத் கானு, ராம் நிஷாந்த், சப்பு யாருமே இந்த அண்ணா யாருமே ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கல. எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் ஃபன் பண்ணிடுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அடிக்கிறது வயலன்ஸுன்னா அம்மா அப்பா அடிக்கிறதும் வயலன்ஸுன்னு சொல்லுவீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்காக பர்த்டே பம்ப்ஸ் கொடுக்குறதுலாம் வயலன்ஸா? அது ஒரு லிமிட்டுன்னு இருக்கிறது. அந்த லிமிட்டு தாண்டனா தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்டு தான், உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த இடத்துல எனக்கெல்லாம் பர்த்டே பம்ப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு லிமிட்டே இல்லை, இவர் அடித்ததெல்லாம் ஒரு லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அதை விட பயங்கரமாலாம் விழுந்திருக்கு. சாணியை கரைச்சி தலையில் ஊற்றிருக்கானுங்க, முட்டையை எடுத்து மண்டையில் போட்டு அடிச்சிருக்கானுங்க, தக்காளி எடுத்து ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பர்த்டே பம்ப்ஸில் எங்களுக்கு நடந்த விஷயம். சரியா? இதெல்லாம் நான் அதுக்காக நான் அவனுங்க போயிட்டு மச்சான் நீ என்ன ஏன்டா அடித்த, நான் உன்னை இனிமேல் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அமுல் பேபி மாதிரி போயிட்டு நான் சண்டை போடல, எதுவுமே இல்லை. எங்களுக்குள்ளே அது ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் அப்படி தான் எங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்பை பரிமாறிக்கும். எங்களுக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு அவனுக்கும் அதே அடி தான் விழுந்திருக்கு, எனக்கும் அதே அடி தான் விழுந்திருக்கு. நாங்கள் இதை பெருசாலாம் எதுவுமே இது பண்ணல. இது ஏன் இவ்வளோ டாக்ஸிக்காக கொண்டு போகணுன்றதும் எனக்கு தெரியல. மச்சான் அப்ரானு நீ அடித்த அடியெல்லாம் மறப்பனானாலாம் அதே மாதிரி நம்ம விக்னேஷுக்கெல்லாம் கொடுத்த அடியெல்லாம் வேற லெவலு. இதெல்லாம் ஒரு ஒரு வயலன்ஸுன்னு ஏன் சொல்கிறீங்க, ஒரு அப்யூஸ்ன்னு ஏன் சொல்கிறீங்க, ஒரு டாக்ஸிக்காக இதை கொண்டு போகிற மாதிரி தெரியலையா? லைக் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை எவ்வளோ அடிச்சிருக்காங்க. அவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸு, என்னை அடிப்பானுங்க. ஏன்னா அவனுங்க என் கூட தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவனுங்க தப்புன்னு சொன்னாலும் அடிக்க தான் செய்வானுங்க, இல்லை ஃபன்னுக்குனாலும் அடிக்க தான் செய்வானுங்க. ஸ்கூல் படிக்கும்போது WWEலாம் பார்த்துட்டு RKOலாம் போட்டது இல்லையா நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லைஃப் வாழலைன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் டாக்ஸிக்காக பார்க்குறீங்க, ஒரு அப்யூஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, நீங்கள் வாழவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் பண்ணுறவன் தான் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஜென்ரேஷன் அப்படி தான் இருந்துச்சு. மேபி இது ஜென்ரேஷன் கேப்பா இல்லை என்னன்னு தான் தெரியல. இது ஏன் இவ்வளோ புஷ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு அது எனக்கு அது புரியவே இல்லை. நான் எங்கள் அம்மாலாம் என்னை வெளுத்து கட்டியிருக்காங்க, என்னெல்லாம் தரையில் போட்டு மிதின்னு மிதிச்சிருக்காங்க. எங்கள் அப்பாலாம் கன்னத்தில் அடித்தா சவுந்துரும் அந்த அளவுக்குலாம் அடிச்சிருக்காங்க.
என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் ஓட ஓட விரட்டிலாம் அடிச்சிருக்காங்க. நாங்கள்லாம் ஒருத்தனை பிடிச்சி தூக்கியே போட்டிருக்கோம். ஒருத்தனை அவ்வளோ ஹைட்டுக்கு தூக்கி போட்டு அவன் கீழே விழுந்து அதுக்கப்புறமா மச்சான் முடியலடா அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்துட்டு என்னை தூக்கிட்டு போங்கடான்னு சொன்னால் அவனை வந்து அங்கே தான் தூக்கிட்டு போகணும். லைக் அது ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க? அது ஏன் வைலன்ஸ்ன்னு நினைக்கிறீங்கன்றது எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து காமனாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் நடக்கிற ஒரு விஷயம் தானே. இது ஏன் அப்படி வைலன்ஸு இவர் வந்து இப்படி போட்டு அடிச்சிருக்காரு பாவம் பிரகதீஷ். அவரே எதுவுமே சொல்லல அந்த இடத்துல. மச்சான் நான் வந்து அடி வாங்கிட்டேன், உனக்கு நான் ஒரு நாள் திரும்பி கொடுப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அடிச்சிருக்காங்கப்பா, நான் இல்லைன்னே சொல்லலை. நான் அடி வாங்கியிருக்கேன், அதே மாதிரி அவனுங்களுக்கு அடிக்கும் கொடுத்துருக்கேன். இது வந்து எங்களுக்குள்ள அன்பை பரிமாறிக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறேனே தவிர நீங்கள் ஏன் அது வயலன்ஸுன்னு கொண்டு போகிறீங்க? இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கீங்களான்றதும் எனக்கு தெரில. நீங்கள் ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டீங்களா, இல்லை இது ஜென்ரேஷன் கேப்பா? எனக்கு புரியல. என்னடா வாழ்க்கை அது, ஆண்டவா இப்படி பேச வச்சிட்டீங்க. கிளியராக சொல்கிறேன், எனக்கு அதில் தப்பாக எதுவும் படல, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தப்பாக எதுவுமே படல. அந்த இடத்துல நான் ஒருத்தர் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தேன், இது அதை நான் சொல்லிடுறேன். நிறைய விஜய் சித்துவான கமெண்ட்ஸில் போட்டிருந்தது என்னென்னா, ஒருத்தர் வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் அடித்தா கரெக்டா அப்படின்னு. செந்தில் அடி வாங்கியிருக்காரு, கவுண்டமணி செந்தில், வடிவேல் அடி வாங்கியிருக்காரு. அதெல்லாம் பார்த்து சிரிச்சு தானே வளர்ந்தேன் நம்ம. இல்லை நான் வந்து சந்தானம் ஃபேன், ஏன் சந்தானமும் அடிச்சிருக்காரு வாங்கியிருக்காரு. அந்த இடத்துல எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் ஒரு இஷ்யூவாகவே அதை பார்க்கல. நீங்கள் ஏன் அது ஒரு இஷ்யூவாக பார்க்குறீங்கன்றது தான் எனக்கு புரியல. நான் தப்பாக இருக்கேனா? மேபி நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில. நீங்களே சொல்லுங்கள், நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நான் எப்போயாவது நான் புரிஞ்சுக்கிறேனான்னு பார்ப்போம். இல்லை பாலிமரும் எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் வந்து நியூஸ் பார்க்குறதே நிறுத்திட்டதுக்கு மெயின் ரீசன் வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து அப்படியே எதை எக்ஸாஜரேட் பண்ண முடியுமோ எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி நடந்துக்கிறானுங்க எல்லா நியூஸ் சேனலும். ஒரு சின்ன விஷயந்தான் நான் பார்த்தது, சியான் விக்ரம் சாருக்கு வந்து ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட்டா இல்லை என்னத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாருன்னு தெரில, அதை ஊதி பெருசாக்கி அவர் இறந்துட்டாருன்னு வரைக்கும் நியூஸ் போட்டாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு நான் வேலையில் இருக்கேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்ப அவர் அப்படி ஒரு நியூஸ் வந்தோடனே எனக்குலாம் ஒரு செகண்ட் ஆடி போயிடுச்சு. இப்படி ஒரு கம்யூனிட்டியில் இப்படி தான் ஒரு நியூஸ் சேனல் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு தப்பான ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு சாரி, நாங்கள் இப்படி தப்பாக பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல் கம்யூனிட்டியில் தான் நம்ம இருக்கோம். அப்படின்றப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு யார்கிட்ட காசு வாங்கினாங்களா இல்லை என்னத்துக்கு பண்ணுறாங்கன்னு தெரில. இல்லை அவங்களுக்கு இதை பற்றி ஒருத்தர் பேசிட்டார், இதை பற்றி நெகட்டிவாக பேசியிருக்காரு, இதை பற்றி நானும் நெகட்டிவாக பேசினா எனக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களா இல்லை எதுக்காகன்னு தெரில. ஒரு விஷயத்தில் நல்லது கெட்டது என்ன இருக்குது இல்லை என்னன்னே புரியாமல் காசு வாங்கிட்டாங்களான்னு தெரில, அவங்க பாட்டுக்கு அடித்து விடுறானுங்க. நான் வந்து இப்படி பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புங்க, ஒருத்தர் என்னதான் ஃபன் சேனலாக இருந்தாலும் இப்படிலாம் போட்டு அடிக்கலாமா? நான் வந்து இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். நான் விஜய் சித்துவான ஃபேன் தான், பட் ஆனால் பரவாயில்ல, இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரு இதுக்காக இப்படிலாம் வியூஸ்க்காக இப்படிலாம் அடிக்கக்கூடாது. அதான் எனக்கு புரியல, வியூஸ்க்காக அவர் அடிக்கிறாரு. நானே என் ஃப்ரெண்டு கூட சும்மா போயிட்டு இருக்கும்போது அவன் முதுகில் ஏறி உட்காருவேன். அந்த லோவர் லம்பா ரீஜனில் அங்கே தட்டினீங்கன்னா வலிக்கும், பயங்கரமாக சுளீர்னு வலிக்கும். அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை அடிச்சிருக்காங்க, நானும் அவனை அடிச்சிருக்கேன். இது ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக தான் அவங்க பார்க்குறோமே தவிர நீங்கள் ஏன் இதை வயலன்ஸு, ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. நீங்கள் வேறு, நான் இதெல்லாம் பார்த்துட்டு சரி ரைட்டான நான் வந்து ஒரு வேறு ஜென்ரேஷனில் இருக்கேனா இல்லை இது கம்யூனிட்டியே இன்டர்நெட் கம்யூனிட்டியே இப்படி ஆகிடுச்சா இல்லை பழசெல்லாம் எல்லோரும் அம்னிஷாவில் மறந்துட்டீங்களா? எனக்கு அது புரியல. அதனால தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். இது நான் சொன்னது தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். அதை வந்து எத்தனை பேர் வந்து நீ அவனே இவனேன்னு சொல்லாமல் சொல்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். அதே மாதிரி இது விஜய் சித்து அண்ணா பண்ணது தப்பு அப்படின்னாலும் நீங்கள் அவனே இவனேன்னு சொல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்துடுறேன். ஏன்னா இப்போ நீ பண்ணது தப்புடான்னு சொல்கிறதுக்கு
ஒரு ஒரு 10 சென்டென்ஸ் ஒரு ஒரு சென்டென்ஸில் முடிச்சிடலாம், 2 சென்டென்ஸில் முடிச்சிடலான்னா நீ அவனே இவனேன்னு சொல்கிறது வந்து ஒரு 10 லைனுக்கு போகுது. என்னை வந்து கேவலமாக 2 வார்த்தையில் பேசி கமெண்ட் போட்டிருந்தாங்க. எதுக்கு பிரியாணி மேனை நான் வீடியோ போட்டதுக்கு சொன்னேன். ஸோ வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோவுக்கு எனக்கு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நான் அப்போ யோசித்தேன், என்னை கெட்ட வார்த்தையில் பேசாமல் திட்டாமல் ஒரு ஒரு கிரிட்டிசிசம் வந்து வைக்க முடியல. இல்லை நீ அவனே இவனேன்னு சொல்லாமல் ஒரு கிரிட்டிசிசம் வைக்க முடியலன்னா ஏன் கிரிட்டிசிசம் வைக்கிறீங்க? அது அது ரைட்டான கிரிட்டிசிசமா அப்படின்றதும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ மச்சான் நீ வந்து தப்பு பண்ணுறடா, இந்த தப்பை நீ திருத்திக்கோ அப்படின்னு சொல்கிறது வேற. டேய் நீ அவன்டா இவனா தப்பு செய்கிற அப்படின்னு நீ லாஸ்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த தப்பு செய்கிறன்றது அவனுக்கு மனசில் இருக்குமா? நீ அவன்டா இவனான்னு சொன்னது மனசில் இருக்குமா? அது அந்த பேசிக் சைக்காலஜி உங்களுக்கு புரியலையா? ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணுன்றது புரியலையா? ஒரு மேனர்ஸ்ன்றது தெரியலையா? இல்லை இல்லை நான் எங்கள் அண்ணனை அப்படி தான்டா திட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லைப்பா. எங்கள் அண்ணன் என்னை ஒரு அண்ணனாக நினச்சி இல்லை தம்பியாக நினச்சி என்ன திட்டுறீங்கன்னா திட்டுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் அது வந்து கிரிட்டிசிசம் எப்படி பண்ணணும் அப்படின்றத முதல்ல லேர்ன் பண்ணிவிட்டு எல்லோரும் கமெண்ட்ஸ் போடுங்கன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.